வெல்கம் டு யுவர் ஃப்ரெண்ட் ரமேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்தான பசலைக்கீரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். நிறைய பேர் இந்த கீரையவே பார்த்துருக்க மாட்டீங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நல்ல இதுவாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கீரை வந்து பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்காது. இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தண்டு மாதிரி நல்லா இதுவாக இருக்கும், திக்காக இருக்கும் இலை எல்லாமே பார்த்திங்கன்னா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கிள்ளிக்குங்க, தனித்தனி இலையாக பிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு தண்டு தேவையில்லை, இலை மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதனால் வந்து இதை நல்லா சுத்தமாக வந்து கிள்ளி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் எடுத்த உடனே. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்ம வெண்டைக்காய் அரிஞ்சோம்னா எப்படி வளவளன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கீரை வந்து. ஸோ இதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஓரளவுக்கு கழுவி எடுத்துக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கின கீரை தான். பட் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிகமாக மண் இருக்காது. ஏன்னா இது ஒரு கொடி டைப்பாக வர்ற கீரை. ஸோ அதனால் மண் இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு 2 தடவை நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு இந்த மாதிரி வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்குங்க. இதை வந்து இலையெல்லாம் வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா வந்துட்டு வேகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமான சத்துக்கள் வந்து இந்த இதில் இருக்குது. ரத்தம் வந்து ஹீமோக்ளோபின் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த கீரை வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசன். நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான மசாலா தேவையில்லை. ஸோ எடாய் வச்சுட்டு கடுகு போட்டுக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை செய்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமான முறையில் கீரை செய்வோம். இதுக்கு எதுவுமே வெங்காயம் இதெல்லாம் ஃபஸ்ட்டே போட மாட்டோம். இது ஃபஸ்ட்டு வந்து நல்லா இந்த கீரையை போட்டுடணும். இதுக்கு வந்து தண்ணி ஊற்றவே கூடாது, சுத்தமாக தண்ணி விடாதீங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு நான் இப்போ வீடியோ போக போக காட்டுறேன். அவ்வளோ தண்ணி வரும் இந்த கீரையிலேயே. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து தண்ணி விடாமல் வெறும் எண்ணெய் விட்டுட்டு வணக்கினீங்கன்னா போதுமானது. நிறையா அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே வந்து அது நல்லா வேக வைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து வந்துடும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டுச்சுன்னா போதும், இந்த கீரை வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கீரைக்கும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் தான் போடுவோம். இது வந்து உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் இது பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நான் பண்ணப்போ. இந்த வெங்காயம் வந்து சரியாக வெந்தும் வேகாமல் ஒரு மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கீரைக்கும் இதுக்கும். இந்த கீரை என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட பாலக்கீரையோட டேஸ்ட்டு தான் வருது கிட்டத்தட்ட. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பருப்புகளை போட்டு செஞ்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து பொரியலாக செய்யலாம், இல்லைனா இதை வந்துட்டு கொஞ்சம் துவையல் மாதிரி கடையிற மாதிரி கீரையாக கூட செய்யலாம். ஆனால் எப்படி செஞ்சிங்கனாலும் சரி, இது வந்து ஹீமோக்ளோபினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு 3 நாள் உங்கள் உணவில் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவர் ஃப்ரெண்ட் ரமேஷ் யூடியூப் சேனல்.